ஸோ கைஸ் இங்கே தெரிய வரும். நான் இப்போ நைட்டில் தான் பேட்டரி சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ என் எம்பிபிடி ஆன் பண்ணியிருக்கேன். எப்படி சோலார் பேனல் ஆன் பண்ணேன்னா, ஸோ இங்கே ஒரு வேலை பார்த்துருக்கேன். ஸோ 2 அடாப்டர் இருக்குது. 2 volts அடாப்டர் 2 அடாப்டரை வச்சு அதில் வந்து பேரலல் பண்ணி 24 வோல்ட்டாக மாற்றி ஸோ அந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு 0.6 வோல்ட் ஆம்பியராக கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணி 9 ஆம்பியராக பேட்டரி சார்ஜ் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் 24 வோல்ட்டாக சார்ஜ் கரண்ட் போகுது. ஸோ பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் 24 வோல்ட் கிட்ட வருது. ஸோ அதை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி பேலன்ஸ் கரண்ட்டை ஆம்ஸாக மாற்றி பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. ஸோ நான் ஒரு 2 வீலர் பேட்டரி தான் சார்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. செட் ஸோ இதில் வந்து தெரிய வர பாருங்கள், இந்த பேட்டரி ஜெல் பேட்டரி. செகண்டு எஃப்எல்டி நார்மலி டேசிட் பேட்டரின்னு நினைக்கிறேன். இது யூஸ்டுனா கஸ்டம், நீங்கள் எப்படி வேணால் கஸ்டம் பண்ணிக்கலாம். எந்த வோல்டேஜுக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும், எவ்வளோ அவுட்புட் போகணும், எவ்வளோ பேனல்லேருந்து பேட்டரி சார்ஜ் பண்ணணும், வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம் யூஸர். ஸோ சரி, இப்போ யூஸ்லமா இருக்குது. ஸோ அதை எடுத்து ஜெல்லில் போட்டு வைக்கலாம். ஸோ இங்கே போட்டிங்கன்னா லித்தியம் அயான், இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். லித்தியம் அயான் போட்டோன்னா இது போட்டிங்கன்னா சீல்டு பேட்ரி, இது ஜெல் பேட்ரி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஜெல் பேட்டரியே டிடெக்ட் ஆகிடும். ஓகேயா? ஸோ 24 hours அவுட்புட் பவர் வேணும்னா 24 hours வச்சுக்கலாம், இல்லை கம்மி வேணுமா கம்மி வச்சுக்கலாம். 12 volt இருக்குது, மாற்றிங்கன்னா 24 volt கூட ஆகும். இப்போ 12 volt இருக்குது. ஓகேயா? ஸோ டைமர் வேணால் டைமர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 24 hours அவுட்புட் வேணுமா 24 hours இருக்கும். ஸோ ஒரு 12 hours அவுட்புட் 12 hours கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சீரியஸ் பண்ணி, ஸோ அதனால் இப்போ அதை பேரலல் பண்ணி பேட்டரி எவ்வளோ சீக்கிரம் 90% சார்ஜ் ஆகிடுச்சா. 1 ampere கிட்ட கரண்ட் வருது. ஸோ அது 1.2 ampere பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு எங்கேயும் லாஸ் இல்லை, கம்ப்ளீட் லோடை அப்படியே லாஸ் இல்லாமல் ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணி அது வந்துட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணுது. நைஸ். 17 volt கிட்ட இருக்குது சார்ஜர்லேருந்து வோல்டேஜ். ஸோ பவர் அடாப்டரில் 9 ampere தான் வருது, பட் அது 1.1 ampere மாற்றி பேட்டரி சார்ஜ் பண்ணுது. ஸோ எம்பிபிடியோட வேல்யூ இது தான்.